வெப்சைட் கிரியேட் பண்ணணும், எல்லா ஃபீச்சர்ஸும் கற்றுக்கணும், அதுவும் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும். அதுக்கு நீ நேராக தான் போய் பேசணும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஹலோ டெக்பைல்ஸ், நான் உங்கள் ரத்னவேல். வெல்கம் பேக் டு அவர் WordPress சீரியஸ். நம்ம போன வீடியோவில் WordPress.com யூஸ் பண்ணி ஒரு பிளாக் சைட்டு கிரியேட் பண்ணோம். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனே போதுமான்னு கேட்டிங்கன்னா பத்தாதுங்க. இந்த வீடியோவில் நமக்கு ஏன் ஒரு செல்ஃப் ஹோஸ்டட் WordPress இன்ஸ்டன்ஸ் வேணும் ஃபார் லேர்னிங் அட்வான்ஸ் டிசைனிங்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். WordPress.org is a self-hosted WordPress platform. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் டிசைன் பண்ணுற வெப்சைட்டை நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்காத மாதிரி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் எனி அதர் பாப்புலர் வெப்சைட் லைக் சோனி, பிபிசி, இந்த மாதிரி நீங்களும் ஒரு அட்வான்ஸ் வெப்சைட்டை இந்த ஆப்ஷன் மூலமாக க்ரியேட் பண்ணலாம். இஸ் இட்? அன்ஃபார்ச்சுனேட்லி செல்ஃப் ஹோஸ்டட் வேர்ட்ப்ரெஸ் இஸ் அ பெய்டு சர்வீஸ். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? நீங்கள் யோசிக்கலாம், ட்ரைனிங்காக நான் காசு செலவு பண்ண முடியுமான்னு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. G-Cloud Techphiles பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு WordPress இன்ஸ்டன்ஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி WordPressல இருக்கிற அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. இந்த ஃபெசிலிட்டி இஸ் டோட்டலி ஃப்ரீ ஃபார் 1 month. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இதில் எந்த ஹிடன் சார்ஜஸும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணால் போதும். உங்களுக்கு இமெயிலில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடும். செல்ஃப் ஹோஸ்டட் WordPress உடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைசபிள். அதாவது நீங்கள் தீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய தீம்ஸ் இருக்கும். அதில் எந்த தீம் ஒன்றா செலக்ட் பண்ணி அந்த தீமை வந்து நீங்கள் டிசைன் சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் நேம். அதாவது இது நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே ஒரு டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணி அதை நீங்கள் மேப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ப்ளகின்ஸ். இது உள்ள பார்த்தீங்கன்னா SEO, செக்யூரிட்டி, கான்டாக்ட் ஃபார்ம், அப்புறம் நிறைய ப்ளகின்ஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். பெய்டு ப்ளகின்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா WooCommerceன்ற ஒரு பாப்புலரான இ-காமர்ஸ் ப்ளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இ-காமர்ஸ் போர்ட்டல் எப்படி நம்ம டெவலப் பண்ணலான்றதை கற்றுக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, கம்ப்ளீட்லி நோ ஆட்ஸ் இந்த பிளாட்ஃபார்மில். நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்போ ஃப்ரீ வர்சஸ் செல்ஃப் ஹோஸ்டட் WordPress பிளாட்ஃபார்ம் உடைய வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, goodbye.